வெல்கம் பேக் டு அவர் சில் ப்ரோ சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான லோ பட்ஜெட்ல ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ எங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சில இருந்து உடுமலை போற வழியில வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சிட்டின்னு சொல்லிட்டு ஸோ இவங்களோட லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து போட்டிருக்கோம். அண்ட் ஒன் ஆஃப் த மான்செஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லலாம். ஸோ இது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் டிராவல்லே லொக்கேட் ஆயிருக்கு. மெயின்லி ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. நீங்க ரோட்டை விட்டு பஸ்ல இருந்து ரோட்ல இறங்கி நீங்க திரும்பி பாத்தீங்கன்னாலே நம்ம சைட் வந்து இருக்கும். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பியன்ஸ் சொல்லணும்னா நல்ல பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல லோ பட்ஜெட் பிளாட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஏக்கரை வந்து 40 பிளாட்டா வந்து பிரிச்சிருக்காங்க. இதுல இருந்து 10,000 கட்ட முடியும் அப்படின்னா இங்க இருக்க சைட்டுக்கு நீங்க ஓனர், அதே மாதிரி 12,000 இருந்து 17,000 கட்ட முடியும்னா இங்க நீங்க இடத்தோட வீடு கட்டி அதுக்கு நீங்க ஓனர் ஆகிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இஎம்ஐ நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இப்படி ஒரு இடம் வந்து யாரும் இந்த ரேட்டு வந்து கொடுத்தது கிடையாது. வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து 5,90,000 வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சைட்டுக்குள்ள ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் வந்து இருக்கு. செக்யூரிட்டி சிஸ்டம், கம்பவுண்ட் வால், வாட்டர் லெவல் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஸோ அதான் வீடியோக்கு போய் பார்க்க போறோம். ஸோ நீங்க ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கட்டும், இல்லையா நீங்க வாங்கி வீடு கட்டி நீங்க குடி வர போறீங்கனாலும் உங்களுக்கு இந்த சைட் ஒரு அருமையான சைட்டா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணியாம பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணா வருத்தப்படுவீங்க. நம்ம சேனலோட யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ உங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேண்ணா. அண்ணா நம்மளை பத்தி ஒரு சின்ன ஒரு இது மட்டும் கொடுத்துருங்கண்ணா. கண்டிப்பாங்க. வணக்கம், என் பேர் தினேஷ்ங்க. நான் மான்செஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சிட்டி பொள்ளாச்சி. இந்த நெக்ஸ்ட் சிட்டி பொள்ளாச்சி அப்படிங்கிறது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சியிலேருந்து உடுமலைப்பேட்டை ரோட்ல கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டருங்க திப்பம்பட்டி அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்குது. ஹைவேஸ்ல இருந்து வெறும் 50 மீட்டர் சைட்டுங்க. ஸோ நம்ம இதுக்கு பேர் வந்து ஆன் ரோட் ப்ராஜெக்ட்னு சொல்றாங்க. கரெக்டாக நீங்க நம்ம திப்பம்பட்டி சைட்டுக்கு நேராக தான் நம்ம பஸ் ஸ்டாப் இருக்கு. ஸோ நீங்க இறங்கினா ஒரு 50 மீட்டர் நேராக உள்ள வந்துடலாங்க. சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் சிட்டியை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஏக்கரா கொடுத்துருக்கோம்? நெக்ஸ்ட் சிட்டி பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.86 ஏக்கரா மொத்தமாக ஒரு 40 பிளாட்டா பிரிச்சிருக்கோம். ஒரு சின்ன கம்யூனிட்டி தாங்க. பட் என்னன்னா பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம காம்பவுண்ட் போட்டு ஃபென்ஸ் பண்ணி அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சைட்டுக்கும் 40 சைட்டுக்கு இண்டிவிஜுவலாக வந்து ஒரு போர்லைன் பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். 24/7 தண்ணி வர மாதிரி. இது இல்லாமல் நம்ம சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இபி உள்ள வந்துருச்சு. அண்ட் ஒவ்வொரு சைட்டுக்கு நம்ம வந்து பிளான்டேஷன் பண்ணிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லாம் பிளான்டேஷன் பண்ணிருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தா நம்ம இந்த நெக்ஸ்ட் சிட்டி அமைஞ்சிருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா. அண்ட் இன்னொன்று ஒரு சைடு ரெசிடென்ஷியல் ஏரியா வந்தாலும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான அட்மாஸ்பியருங்க. ஏன்னா சுற்றி தென்னந்தோப்பாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா இதுக்கு நம்ம சைட்டை ஒட்டியே இருக்கிறது வந்து காயர் இண்டஸ்ட்ரீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுங்க. காயர் இண்டஸ்ட்ரீஸோட ஸ்டாஃப் குவார்டர்ஸ் அதுவும் பக்கத்தில் அங்கே அமைஞ்சிருக்கு. சரி, ஓகே. நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்றீங்கல்ல, இன்னொன்று அப்படியே சொல்லியிருக்கேன். நம்ம சைட்ல இருந்து ஸ்கூல் காலேஜஸ்லாம் நியர்பைல என்ன? நிறைய ஸ்கூல்ஸ் பக்கமா இருக்குங்க. ஃபார் சாம்பிள் சொன்னோம்னா நம்ம கார்மல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுங்க, விஸ்வதீப், வித்யா நேத்ரா கார்மல் ஸ்கூல் இருக்குங்க. அண்ட் ஸ்ரீ விநாயகர் வித்யாலயா ஸ்கூல் இருக்குது, வைகை ஸ்கூலுங்க, சுரபி எஜுகேஷன் ஸ்கூலுங்க, சங்கபி வித்யாலயா ஸ்கூலு, கேஆர்பி ஸ்கூலுங்க. ஸோ காலேஜஸ் பார்த்தீங்கன்னா இது பைபாஸ் ரோடு அப்படிங்கிறக்காட்டி நம்ம சைட்ல இருந்து வேறு 500 மீட்டர் இல்லைங்க ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நாச்சிமுத்து பாலிடெக்னிக், பொள்ளாச்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குங்க. அதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் பக்கத்தில் இருக்குங்க. ஹாஸ்பிட்டலாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 10 to 15 நிமிஷம் நம்ம இந்த ஸ்கூலு, காலேஜஸ், ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் ரீச் பண்ணிடலாங்க. சரி, ஓகே. இங்கேருந்து பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ தூரம்னா? இந்த பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் ஒரு 7 கிலோமீட்டருங்க. சரி, ஓகே. நம்ம லேண்ட் மட்டும் சேல் பண்றது எல்லாமே வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்னா? கண்டிப்பாங்க. இங்க உங்களுக்கு நீங்க இடமா வேணாலும் இடமா வாங்கிக்கலாம், வீடா வேணாலும் வீடா வாங்கிக்கலாம். இங்க நீங்க ஒரு சிங்கிள் பிஹெச்கே பாத்தீங்கன்னா ஒரு 18 லட்ச ரூபாய் கட்டலாம். அதே 2 பிஹெச்கே வந்து உங்களுக்கு 28 லட்ச ரூபாய் கட்டலாம். அதாவது இப்போ 2 பிஹெச்கேன்னு சொல்றீங்களா, அது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல நான் கட்டி கொடுப்பீங்க? இன்னைக்கு இங்க 2 பிஹெச்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டினா ஒரு 28 லட்சம் வரும். இதே வந்து உங்களுக்கு கொஞ்சம் சென்ட் ஜாஸ்தி எடுத்து பண்ணீங்கன்னா ஒரு 33 லட்ச ரூபாய்க்கு வருங்க. இங்க 3 பிஹெச்கே ஒரு 38 லட்ச ரூபாய்க்கு கட்டி கொடுக்கணும். 4 பிஹெச்கே ஒரு 42 லட்ச ரூபாய்க்கு தான் கட்டி தருவேன். 4 பிஹெச்கே ஒரு 42 லட்சம் கட்டி. ஆமாங்க, வெறும் 42 லட்ச ரூபாய்க்கு இங்க நம்மளால ஒரு 4 பிஹெச்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். சிட்டி சைட்ல வந்து இடமா வாங்கணும்னா எவ்வளவு உங்களுக்கு இனிஷியல் பேமெண்ட் கையில வேணும், இல்ல வீடோட சேர்த்து கட்டுறதா இருந்தா எவ்வளவு நான் வேணும்? நம்ம நெக்ஸ்ட் சிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க வெறும் இடமா வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 லட்ச ரூபாய் கையில இருந்தா போதும். நீங்க இங்க ஒரு இடம் வாங்கிக்கலாம். அண்ட் அது இல்லாம பேங்க் லோன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 70% வரைக்கும் உங்களுக்கு பேங்க் லோன் பண்ணி கொடுக்கும். ஒரு 3 லட்ச ரூபாய் முன் பணமா இருந்தா போதுங்க. நம்ம இங்க ஒரு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 90% வரைக்கும் நம்ம லோன் பண்ணிக்கலாம் இஎம்ஐ. சூப்பர்ண்ணா. ஓகே. நான் மந்த்லி இஎம்ஐ எவ்வளோ நான் கட்டுற மாதிரி இருக்கும்? ஸோ மந்த்லி உங்களால் ஒரு 8,000 ரூபாய் கட்ட முடியும், இஎம்ஐ பே பண்ண முடியும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க ஒரு சைட் வாங்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு 12 ரூபாயிலிருந்து 17 ரூபாய்க்குள்ள உங்களால் இஎம்ஐ கட்ட முடியும்னா நீங்க ஒரு சிங்கிள் பிஹெச்கே கட்டிக்கலாம். மாசம் ஒரு 22-23 ரூபா உங்களால வந்து இஎம்ஐ கட்ட முடியும்னா இங்க நீங்க 2 பிஹெச்கே கட்டிக்கலாங்க. சரி, ஓகே. நான் இங்க எல்லா டீடைல்ஸுமே வந்து நம்ம சைட்டை பத்தி பார்த்தாச்சு. முக்கியமான ஒரு விஷயம், ஸோ இந்த சைட் வந்து எவ்வளோக்கு நான் கொடுத்துட்டு இருக்கோம்? நம்ம இங்க சைட் பாத்தீங்கன்னா per cent வந்து நம்ம 5,90,000 கொடுத்துட்டு இருக்கிறோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் கார்பரேஷன் லிமிட் இருக்குங்காட்டிங்க பிரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம லேண்டோட பிரைஸ் ரொம்ப ஃபாஸ்டா அப்ரைசல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. உங்க கனவிலும் உங்க பட்ஜெட்ல சொந்தமாக்கணும்னு நினைக்கிறீங்களா? கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, என் பேர் தினேஷ்.